வாசிக்கும் பொழுது இந்த ஆண்டில் இந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். உபாகமங்களின் புஸ்தகம் 31, 7, 8 ஆகிய 2 வசனங்கள். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து, நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையானது கர்த்தருடைய தாசனாகிய யோசுவாவுக்கு, அதாவது மோசேயின் மூலமாய் யோசுவாவுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி பலன் கொண்டு திடமனதாயிரு. யோசுவாவுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, ஒருவேளை இன்றைக்கு இந்த ஆண்டில் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் பேசுகிற வார்த்தை, நீங்களும் நானும் பலம் கொண்டு திடமனதாயிருந்து கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்களுக்கு சுதந்தரிக்கும்படி செய்வாய். நல்லா கவனிங்க. மோசே, கர்த்தருடைய தாசன் என்று அழைக்கப்பட்ட மோசேயானவன் யோசுவாவை அழைத்து, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு, நமக்கு, உங்களுக்கும் எனக்கும், அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும், கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட அந்த தேசத்தை, இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் அதை அவர்களுக்கு சுதந்தரிக்கும்படி, சுதந்திரமாய் மாற்றும்படி நீதான் அதை செய்வாய் அப்படின்னு ஆண்டவர் பேசுறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல யோசுவாவுக்கு சொல்லுகிற வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்படுகிறது. அதை தொடர்ந்து அவனை பலப்படுத்தும்படியாக, அவனுக்குள்ளாக இருக்கிற சந்தேகத்தை எடுத்து போடும்படியாக, அல்லது அவனுடைய விசுவாசத்தை பெருகச் செய்யும்படியாக அடுத்து சொல்லப்படுகிற வார்த்தையும் கூட வாசிக்க கேட்கலாம். 8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். நீ மட்டும் போப்பா, நீ போய் இந்த ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடு, இந்த தரிசனத்தை உனக்கு தான் ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சுய பலத்தை சார்ந்து நீ போக வேண்டாம். அதை எந்த நினைப்பில் போன அப்படின்னா, கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவர். இந்த காரியத்தை செய்து முடிக்கும் வரை, கர்த்தருடைய ஜனங்களுக்கு அந்த தேசத்தை சுதந்தரிக்கும் வரை கர்த்தர் உனக்கு முன்பாக போவார். எனவே கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக அவர் போகிறவர். அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். கர்த்தருடைய தாசன் மோசேவுக்கு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வந்த வார்த்தைகள், ஒருவேளை வெளிப்பாடு, தீர்க்க தரிசன வார்த்தைகள். நான் எப்போதும் சொல்லுகிறது உண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட, நான் எதையுமே சுயமாய் செய்யவில்லை, சுயமாய் பேசவும் இல்லை. பிதாவானவர் எனக்கு எதை சொல்லும்படி, உங்களிடத்தில் பேசும்படி கட்டளையிடுகிறாரோ அதைத்தான் நான் பேசுகிறேன். பிதாவானவர் நான் எதை செய்யும்படி எனக்கு கட்டளையிடுகிறாரோ அதைத்தான் நான் செய்து கொண்டு வருகிறேன். ஒன்றையும் நான் சுயமாய் செய்கிறது இல்லை என்று ஆண்டவராகிய இயேசுவும் கூட அவருடைய ஊழியங்களில், அவருடைய நாட்களிலே தெளிவாய் பரலோக திட்டத்தை தான், பரலோக சித்தத்தை தான் நான் செய்கிறேன், பரலோக திட்டத்தை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசுவும் சாட்சி கொடுத்தார். அதற்கேற்றபடி கர்த்தருடைய தாசனாகிய மோசேவும் கூட யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, ஆண்டவராகிய தேவன் மோசேயோடு கூட பேசி, இதை நீ யோசுவாவின் இடத்துல சொல், தம்முடைய ஜனங்களிடத்துல ஜனங்கள் பார்க்கும்படி அதை சொல் என்று ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை தான் கர்த்தருடைய தாசனாகிய மோசே சொல்லுகிறதை நம்மால பார்க்க முடியும். காரணம் என்ன? எதற்காக இந்த வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன்? நீங்க யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5 8, 9 வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கும்போது, கர்த்தருடைய தாசனாகிய மோசேவுக்கு மோசேவின் மூலமா யோசுவாவுக்கு ஆண்டவர் எதை சொன்னாரோ அதே வார்த்தையை தான் நேரடியாக யோசுவாவின் புஸ்தகத்தினுடைய 1 அதிகாரத்தில் ஆண்டவராகிய தேவன் யோசுவாவோடு கூட பேசுகிறதையும் நம்மால பார்க்க முடியும். கர்த்தருடைய தாசனாகிய மோசேவின் மூலமாய் ஆரம்பத்தில் பேசினார், அவனை பலப்படுத்தினார், அவனுடைய விசுவாசத்தை பெருகச் செய்தார். அந்தபடியாகவே நேரடியாக மோசேயினுடைய மரணத்திற்கு பின்பு கர்த்தருடைய வார்த்தை தேவ சமூகத்திலிருந்து நேரடியாக அதே வார்த்தை தான் யோசுவாவுக்கு சொல்லப்பட்டது. இதுல குறிப்பாக இந்த எழுப்புதல் கூட்டத்தில் 2 வார்த்தைகளை நான் சுருக்கமாய் எடுத்துக்கொண்டு ஒரு வேத பகுதியை நான் தியானிக்கும்படியாய் முற்படுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உபாகமங்களின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 8வது வசனத்தினுடைய கடைசி 2 வார்த்தைகள், அதாவது நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். நம்முடைய இருதயத்தில் இன்றைக்கு காணப்படுகிற இந்த 2 விதமான காரியங்கள், ஒருவேளை நம்ம சொல்லலாம் பிசாசினால் அது கொண்டு வரப்படலாம். எது? பயம், கலக்கம். ஆனா அப்படி மாத்திரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. பயத்தையும் கலக்கத்தையும் பிசாசு தான் கொண்டு வருகிறான் என்று எப்போதும் பிசாசை குறித்து நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மற்றொரு விதத்தில் ஒரு பெரிய பொறுப்பு நம்மிடத்தில் கொடுக்கப்படும் பொழுது, ஒரு பெரிய பொறுப்பு என்றால்
தம்முடைய பிதாக்களுக்கு மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட ஒரு தேசம் கானான். பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கும் அவருடைய சந்ததிகளுக்கும் நான் தருவேன் என்று ஆபிரகாம் முதற்கொண்டு முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு இடம் அது கானான் தேசம். அந்த கானான் தேசத்தை நீ போய் அவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய் என்று ஆண்டவர் பேசும் பொழுது ஒரு பெரிய பாரம், அப்படிதான் சொல்லணும். அது தரிசனம், அது அழைப்பு. ஆனா ஒரு வாலிபனாகிய இருந்த யோசுவாவுக்கு அது ஒரு கலக்கத்தை கொண்டு வந்தது. மோசேயானவன் பூமியில் எங்கும் சாந்த குணம் உள்ளவன் வேதம் சொல்லுகிறது. அவனைப் போல சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியில் இல்லை. கர்த்தரோடு கூட முகமுகமாய் பேசுகிற ஒரு மனிதன் மோசே. கர்த்தருடைய தாசன் என்று அழைக்கப்படுகிற அளவுக்கு அவரை முகமுகமாய் தரிசித்தவன் மோசே. ஆனால் மோசேவுக்கு கொடுக்கப்படாத காரியம் யோசுவாவுக்கு கொடுக்கப்பட முடியுமா என்ற ஒரு கேள்வி, என்னால் இதை செய்ய முடியுமா? மோசே அவருடைய சாயலை கண்ட ஒரு மனிதன். தேவனுடைய செயல் திட்டங்கள் முதலாவது முற்செடியில கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி கொடுத்த ஒரு அழைப்பு. மோசே தான் ஒருவேளை கானானுக்கு கொண்டு செல்ல வேண்டியதாக இருந்திருக்கலாம். ஆனா யோசுவாவினிடத்தில் அந்த பொறுப்பு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இருதயத்தில் ஒரு பயம், கலக்கம். இன்றைக்கு நம்மில் அநேகர் கூட இந்த 2025 ஆண்டுல ஒரு கலக்கத்தோடு பயத்தோடு, நம்ம மேல பெரிய பொறுப்புகள் இருக்கிறது, ஊழியங்கத்தில் பொறுப்புகள் இருக்கிறது, குடும்பத்தில் பொறுப்பு இருக்கிறது, நமக்கு தனி நபராக நாம் செய்ய வேண்டிய, நமக்கென்று நாம் செய்ய வேண்டிய நிறைய அதிகமான பொறுப்புகள் நமக்கு உண்டு. ஏன்னா பொறுப்பு என்று சொல்லும்போது எல்லாத்துக்கும் இருக்கிறதுனா அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா அதிகமான காரியம், மற்றவர்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு அழைப்பு யோசுவாவுக்கு கொடுக்கப்படும் பொழுது மோசேக்கு அது தெரியுது. உனக்கு கொடுத்திருக்கிற வேலை சாதாரண வேலை அல்லப்பா. அதை கேட்கும் போது, அதை யோசிக்கும் பொழுது உன்னுடைய இருதயம் உனக்குள்ளே கலங்கும், உனக்குள்ளாக ஒரு பயம் வரும். இவ்வளவு பெரிய காரியத்தை என்னால் செய்ய முடியுமா? இந்த பொறுப்பு ஏன் எனக்கு கொடுக்கப்பட வேண்டும்? யாருக்காவது அழைத்து கொடுத்திருக்கலாமே. ஆரம்பத்தில் இதே காரியம் மோசேக்குள்ளாக இருந்தது. நீ பார்வோனிடத்துல நான் உன்னை அனுப்புவேன், என் ஜனங்களை விடுவிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பை நான் உன்னிடத்துல கொடுக்க போகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் மோசேயோடு கூட பேசும் பொழுது மோசேயினுடைய இருதங்கள் கூட கலங்கினது. ஆண்டவரே, யாரையாவது அனுப்புங்களேன்பா, எனக்கு பேசுகிறதற்கான திறமை இல்லை, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவனாய் இருக்கிறேன், என்னால் இதை செய்ய முடியுமா? யாரையாவது அனுப்புங்களேன் ஆண்டவரே. நம்ம இன்றைக்கு பல காரியங்களில் இப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இது பெரிய காரியமாக இருக்கிறது. நெகேமியா எருசலேமின் அலங்கத்தை கட்டும்படியாக ஜனங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்த பொழுது அவங்க சொன்னாங்க, இந்த காரியம் நல்ல காரியம், நாங்களும் உங்களோடு கூட நெகேமியாவோடு கூட இணைந்து கட்டுவோம், வாருங்கள் என்று சொன்னாங்க. ஆனா வேலையை ஆரம்பிக்கும் பொழுது வேலையானது பெரிதும் விஸ்தாரமுமான வேலை என்று சொன்னாங்க. இது சாதாரண வேலை அல்ல. எருசலேமின் அலங்கத்தை ஈஸியா கட்டிடலாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து அது நடக்கும் அப்படின்னு ஆரம்பத்தில் ஒருவேளை யோசித்திருக்கலாம். காரணம் என்னன்னா, அந்த எருசலேமின் அலங்கம் கட்டப்படக்கூடாதபடிக்கு 3 மனிதர்கள், 3 வித்தியாசமான இனத்தை சேர்ந்தவர்கள், ராஜாக்கள் என்று சொல்றாங்க, சன்பல்லாத்து, தொபியா, சேயீர் மலை தேசத்தார், இவங்க எல்லாம் கூட்டம் கூடி நெகேமியா எப்படி இந்த எருசலேமின் அலங்கத்தை அவன் கட்டி முடிக்கிறான் என்று பார்ப்போம் என்று அவனுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்படுமானால் சத்துரு யாரையாகிலும் உங்களுக்கு விரோதமாய் எழுப்புவான். அந்த தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்த கூடாதபடி தடை செய்கிறதற்கு பல விதங்களிலே சத்ருவானவன் நமக்கு விரோதமாய் எழும்பி போராடுவான். ஆனாலும் பாருங்க, அந்த எருசலேமின் அலங்கம் கட்டப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய தாசனாகிய மோசே தேவனோடு கூட சஞ்சரித்த, முகமுகமாய் பேசுகிற ஒரு மனிதன். ஆனால் ஆரம்பத்தில், ஆண்டவரே வேற யாரையாவது இந்த பொறுப்பை கொடுங்களேன், யாரையாவது அனுப்புங்களேன், என்னென்னமோ சொல்லி பார்த்தான். ஆண்டவர் ஒன்றும் பேசலை. உன் கையில் ஒரு கோலை கொடுக்குறேன், அந்த கோலை கொண்டு பலத்த காரியங்களை செய்வாய். நீ பேசும்படியாய், உனக்கு வாயாய் இருந்து உனக்காக பேசும்படியாய் உன் சகோதரனாகிய ஆரோனை நான் உனக்காக அனுப்புவேன். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பார்வோனிடத்தில் போவீர்கள், என் ஜனத்தை விடுவிப்பீர்கள் என்று ஆண்டவர் பேசினார். அந்தபடியாகவே மோசே பார்வோனிடத்திலிருந்து ஜனங்களை விடுவித்தான். இந்த அழைப்பானது தொடர்ந்து கானான் தேசத்துக்கு போகும் வரை கர்த்தருடைய
மனிதனாகிய யோசுவாவினிடத்தில் கொடுக்கப்படும் பொழுது மோசேக்கு நல்லா தெரியுது ஆரம்பத்தில் என் இருதயம் எப்படி கலங்கினது, அந்தபடிதான் யோசுவாவினுடைய இருதயம் இருக்கும் என்று நினைத்து நீ பயப்படாமலும் கலங்கவும் வேண்டாம் என்றார். ஒரு அதிகாரத்தை கூட நான் சொல்லி வேகமாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின இயேசுவின் சுவிசேஷம் 8வது அதிகாரம். 8வது அதிகாரத்தில் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரங்களோடு கூட யோசுவா கானான் தேசத்திற்கு நேராக பிரயாணப்பட்டு பல யுத்தங்களை சந்தித்தது போல இந்த இடத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களாகிய 12 பேரோடு கூட அநேக யுத்தங்கள், அதாவது ஆவிக்குரிய யுத்தங்களை அவர் சந்தித்து தம் ஜனங்களுக்கு தம்முடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கும்படி அநேக உபதேசங்களை ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த சீஷர்கள் எல்லாரையும் ஒரு தலைவராக, தரிசனம் உள்ளவர்களாக, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதற்கு தகுதியுள்ளவர்களாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக எப்படி யோசுவாவினுடைய தலைமையில் அந்த 12 கோத்திரங்களும் முழு இஸ்ரவேல் ஜனங்களும் வனாந்தரத்தில் பிரயாணப்பட்டு அந்த கானானை சுதந்தரிக்கும்படியாய் அழைப்பை கொடுக்க பெற்றார்களோ அதற்கு ஏற்றபடி இங்கே 12 சீஷர்களும் இயேசுவோடு கூட பிரயாணிக்க, அவருடைய தரிசனத்தை கொண்டு செல்ல, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்கு பல விதங்களிலே அவர்கள் பயிற்சிவிக்கப்பட்டார்கள். லூக்கா எழுதின இயேசுவின் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒரு விசை கூட வாசிக்க கேட்கலாம். முதல் வசனம் 8, லூக்கா 8 முதல் வசனம். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி, நல்லா கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணினாராம். அவரு ஒரு நாளும் ஒரே இடத்துல ஜனங்களை கூட்டி ஒரு இடத்துல உட்கார வச்சுக்கிட்டு பிரசங்கம் பண்ணல. அவர் போன இடத்துல திரளான ஜனங்கள் வந்தார்கள். எனவே அவர் பட்டணங்கள் கிராமங்கள் பிரயாணம் பண்ணினார். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை சொல்லி அவர் பிரசங்கித்து வந்தார். ஆண்டவராகிய இயேசு சீஷர்களுக்கு மாதிரியாய் செய்த ஊழியம் என்னவென்றால், அவர் தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தி, இன்றைக்கு இந்த நற்செய்தியை சொல்லும்படி அன்றைக்கு 12 சீஷர்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கு நாமும் கூட அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை சொல்லி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த 12 சீஷர்கள் அல்லது 12 அப்போஸ்தலர்களும் அவரோடு கூட இருந்தார்கள். ஒருவேளை இந்த அதிகாரத்தில் ஒரு சில காரியத்தை மாத்திர நான் குறிப்பிட விரும்புகிறேன். நேரம் இருந்தால் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். இதில் 56 வசனங்கள் உண்டு. தயவு செய்து இன்றைக்கு இந்த லூக்கா எழுதின இயேசுவின் சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் இருக்கிற 56 வசனங்களையும் நீங்கள் வீட்டில் வாசிங்க. நான் ஒரே ஒரு குறிப்பிட்ட காரியத்தை, ஒரு சம்பவத்தை மாத்திரம் அடுத்து 10 நிமிடங்களில் பேசி இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். இப்போது நம்ம 22வது வசனங்களிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 8வது அதிகாரம் 22வது வேத வசனம். பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடும் கூட படவில் ஏறி கடலில் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். நல்ல கவனிங்க, இந்த 12 சீஷர்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்து, வாருங்கள் அக்கறைக்கு போவோம், வாருங்கள் 2025க்குள்ளாக நம்ம போவோம், வாருங்கள் என்கிற ஒரு அழைப்பு, போவோம் என்கிற ஒரு நம்பிக்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு சொன்ன ஒரு கட்டளை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்க போங்கப்பா, நான் பின்னாடி வரேன். சில நேரங்களில் அவர் அப்படியும் சொல்லி இருக்கிறார். அதுவும் இதே ஒரு டிராவல் தான். அதிலும் கடலில் அவர்கள் பிரயாணமாய் போகும்படி முற்பட்ட ஒரு சம்பவம். இதிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூடவே இருந்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்கிற ஒரு கட்டளையோடு அவர்களோட கூட அவரும் புறப்பட்டு போனார். அப்படிதான் அந்தபடியே புறப்பட்டு போனார்கள் இயேசுவும் சீஷர்களும். 23வது வசனம். படவு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்றுண்டானதால், படகில் அந்த பிரயாணத்திலே, ஒருவேளை இந்த ஆண்டு நாம் பிரயாணப்பட்டு போகும் பொழுது, இந்த ஆண்டினுடைய ஒவ்வொரு நாளிலும் நாம் பிரயாணப்பட்டு போகும் பொழுது, இதில் சொல்லப்பட்டபடி அநேக கடலில் சுழல் காற்றுகள் உண்டானது. நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான எதிர்ப்புகள், எதிர் வல்லமைகள், சுழல் காற்றை போன்ற காரியங்கள். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால்
அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படவு ஜலத்தினால் நிறைந்தது. படவு ஜலத்தினால் நிறைந்தது. சிச்சுவேஷன் ரொம்ப வஸ்டா இருக்கு அப்படிதான். ஏன்னா வார்த்தை அப்படிதான் இருக்கு, அவர்கள் மோசமடையத்தக்கதாய். என்ன பிரதர் ஆரம்பத்திலே பயமுறுத்துறீங்க, வருஷம் ரொம்ப மோசமா இருக்குமா? கடந்த ஆண்டு அப்படிதான் கடந்து வந்தோம். ஆனா தேவனுடைய சித்தம் நமக்குள்ளாக எப்படி நிறைவேறினது, அல்லது நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதுதான் இன்றைக்கு அவருடைய நோக்கம். ஒருவேளை தேவனுடைய கிருபை, சங்கீதக்காரன் ஒரு இடத்துல ஆண்டவர்கிட்ட கெஞ்சுற, ஆண்டவரே என்னை தண்டிங்கப்பா, ஆனா மட்டாய் தண்டிங்க. நான் செய்த பாவங்கள், நான் செய்த காரியம் எல்லாம் நான் தண்டனைக்குரியவன், என்னை அடிச்சு போட்டாதீங்க, மரணத்திற்கு நேராக என்னை தள்ளிடாதீங்க, நரகத்திற்கு தள்ளிடாதீங்க, மட்டாய் தண்டிங்கப்பா, எனக்கு தண்டனை அவசியம். உங்க கோபத்தினால் வேதம் சொல்லுகிறது தேவன் பட்சிக்கிற அக்கினியா, கன்சியூமிங் ஃபயர். தேவன் பயங்கரமானவர். எப்படியோ நம்மளை 2025 2025 கர்த்தர் அழைச்சிட்டு வந்திருக்கிறார். இந்த வருஷமாவது அவர் சமூகத்துக்கு திரும்புவோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நிலைமை ரொம்ப மோசமடையத்தக்கதாக படகே என்ன ஆயிடுச்சுன்னா ஜலத்தினால் நிறைந்தது. அடுத்த வசனம், அவர்கள் அவரிடத்தில் வந்து, அவர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து, ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். ஐயரே மடிந்து போகிறோம், மடிந்து போகிறோம். ஒருவேளை மரணத்துக்கு சமீபமா இருந்தாலும் சிலர்லாம் சொல்லுவாங்க, சாவை என் கண்ணுக்கு முன்னாடி பார்த்தேன் பிரதர், கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஒரு செகண்டு அப்படின்னா என் சோலி முடிஞ்சிருக்கும். வாட்ஸ்அப்பில் ஒரு காரியத்தை பார்த்தேன். ரயில்வே ட்ராக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கு ரெண்டு பக்கம். நாங்களும் கூட சில நேரத்தில் செய்கிறது உண்டு. ட்ராக்குக்குள்ளே வண்டியை சாய்ச்சி எடுத்து ட்ரெயின் ரெண்டு பக்கம் போதா போலையான்னு பார்த்து, போலையா சர்றன்னு போயிடலான்னு போவோம். ஒருத்தன் அப்படி தான் ட்ராக்குக்குள்ளே பைக்கை இறக்கி ஏற்றி சர்றன்னு போயிடலான்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி கண் இமைக்கிற நேரத்தில் ட்ரெயின் வந்துருச்சு. பைக்கை அப்படி போட்டுட்டு ஆள் மட்டும் தப்பிக்கிறான். அந்த வீலுடைய கார்னரில், எந்த வீல்னா ட்ரெயினுடைய வீல் கார்னரில் அந்த பைக்கு பட்டது தான் தெரியும். பைக்கோடைய ஸ்டேரிங்கு ஃப்ரண்ட் போர்ஷன்லாம் தெரிக்குது. அந்த டூ வீலருடைய சிச்சுவேஷன் எப்படின்னா இந்த சங்கு சக்கரத்தை போல் அந்த ட்ராக்கில் சுற்றுது. நல்ல வேலை அந்த மனுஷனுக்கு ஒன்றும் ஆகலை. ஆனாலும் பாருங்க, இப்படி ட்ராக்கை கிராஸ் பண்ணலாமா? ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணக்கூடாது. ட்ரெயின் வருதுன்னு தெரிஞ்சு தாண்டி வேகமாக போயிடலாமா? போகக்கூடாது. போகக்கூடாது தான் அங்கே ட்ராக்கை போட்டு மூடி வச்சுருக்காங்க, ட்ரெயின் வருதுன்னு சொல்லி. அப்போது மடிந்து போகிறோம், மரணம் சமீபத்தில் வந்துருச்சு, பக்கத்தில் வந்துருச்சு. என்னுடைய வாழ்க்கை படகு, என்னுடைய பிரயாணம் அக்கறைக்கு போய் சேருவோமா தெரியாது. அவரை எழுப்பினார்களாம். வேதம் சொல்லுகிறது. அடுத்து அந்த வார்த்தையை கவனிங்க. அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் உடனடியாக எழுந்து, மற்ற இரண்டு சுவிசேஷ பகுதிகளும் இதில் இருக்கு. அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார், அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. மற்றொரு பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அவர் திட்டுறாரு, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள் அப்படின்னு அவர் கடிந்து கொள்ளுகிறதை மற்ற சுவிசேஷ பகுதியில் பார்க்க முடியும். இதில் இந்த ஒரு வசனத்தை கூட கீழே வாசித்து நம்ம முடிக்கலாம். அந்த 25வது வசனத்தை கவனிச்சு பாருங்க. அவர் அவர்களை நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். நல்லா கவனிங்க, உங்கள் விசுவாசம் எங்கே? அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளோடு கூட டிராவல் பண்றாருன்றதை மறந்து நாங்கள் மடிந்து போகிறோம். இந்த கூக்குரலானது எங்கும் அவ்வப்பொழுது கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் மடிந்து போக வேண்டும் என்கிற ஒரு காரியம் இருந்திருக்கும் என்று சொன்னால்
ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத அந்த நாட்களாக இருந்திருக்க வேண்டும். இவர் தான் சொல்றாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு அழைத்தவருடைய பொறுப்பு. சில நேரத்தில் சொல்லுவாங்க, சும்மா இருந்தாலும் அங்கேயே இருந்திருக்கலாம்ல. இன்னைக்கு காலையில் ஒரு பிரசங்கம் இந்த இடத்துல நடைபெற்றது பெண்கள் கூட்டத்தின் மூலமாக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இப்போ நம்ம கப்பலை எடுக்க வேண்டாம், இது ரொம்ப மோசமான சிச்சுவேஷனாக இருக்கு. ஆகிலும் அந்த இடத்துல இருந்த மாலுமியும் கப்பலுடைய எஜமானனுடைய வார்த்தைகளுக்கு அவன் செவி கொடுத்தபடினாலே ஷிப் அந்த இடத்துல இருந்து கப்பலை டிராவல் பண்ணும்படி, பிரயாணம் பண்ணும்படி எடுத்து விடுகிறார்கள். பார்த்தா பெரிய பிரச்சனையில் போய் கடலில் போய் கப்பல் மாட்டியிருது. சில நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் கீழ்ப்படியாமல் புறப்பட்டு போனாலும் அந்த இடத்துல கப்பல் சேதம் உண்டாகி விடுகிறது. சில நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நம்ம புறப்பட்டு போனாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்தான் நம்மளுடைய பிரயாணங்களுக்கு காரணம். அவர்தான் நம்மளை போகும்படி கட்டளையிட்டார். ஒரு நாளும் அவர் நம்மை மடிந்து போகுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டார் என்கிற அந்த ஒரு விசுவாசம், ஒரு நிலையான அஸ்திவாரம் உள்ள ஒரு விசுவாசம் நமக்குள்ளாய் காணப்படாதபடிக்கு, மரணம் சம்பவித்து விடுமோ, அக்கறைக்கு நாங்கள் சேரக்கூடாதபடி மடிந்து போய் விடுவோமோ, இயற்கை சூழ்நிலைகளை பார்த்தாலாம் ரொம்ப மோசமான சூழ்நிலையா இருக்கிறது. ஆல்மோஸ்ட் படகுக்குள்ளெல்லாம் தண்ணீர் வந்து விட்டது. இனி என்ன சம்பவிக்க போகும்? இனி நாம் உயிரோடு கூட இருப்போமோ அல்லது மடிந்து போய் விடுவோமோ என்கிற ஒரு கலக்கத்தோடு பயத்தோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போய் அவர்கள் எழுப்புகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தையில் முடிஞ்சிருச்சு, உங்கள் விசுவாசம் எங்கே? அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள்? இன்றைக்கு இந்த வருடத்தை நம்ம ஆரம்பித்திருக்கிறோம். நம்முடைய விசுவாசத்தினுடைய அஸ்திபாரத்தை உறுதிப்படுத்துவோம். கர்த்தர் தான் இந்த புதிய ஆண்டை என்னுடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். அவர்தான் என்னை இதன் வழியாய் கடந்து போகும்படி அனுமதித்திருக்கிறார். மாத்திரமல்ல, அவரும் என்னோடு கூட வருகிறார். அவருடைய சமூகம் எனக்கு முன்பாக போய்கொண்டிருக்கிறது. எனவே நிச்சயமாக இந்த வருடம் முழுவதும் என்ன உபத்திரவங்கள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், கர்த்தருடைய ஆவியானவர் தேவ பலத்தோடு அவர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே விசுவாசத்தோடு நாங்களும் அக்கறைக்கு போய் சேருவோம். ஹல்லேலூயா. இதுல இன்னும் 2 விதமான சம்பவங்கள் உண்டு. இது இயற்கையினால் வந்த சீற்றத்திலே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பலப்படுத்த விரும்பினார். ஒருவேளை நமக்கு தெரியல இயற்கையின் சீற்றத்தில் நம்மளுடைய காரியங்கள் எது எப்படியாக இருக்க போகிறது என்று. மற்றொரு பகுதியை நான் வாசிக்கும்படியாய் முற்பட்ட பொழுது, பொல்லாத பிசாசினால் அல்லது தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், தேவனுடைய திட்டங்களுக்கு விரோதமாய் செயல்படும்படி பொல்லாத பிசாசானவன் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். 26, 27 ஆகிய வசனங்களிலே இயேசு கலிலேயாவுக்கு எதிரான கதரனேரனுடைய நாட்டிற்கு அவர் வந்தபொழுது அந்த இடத்துல நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்திருந்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கியிருந்தவனுமாகிய அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக ஓடி வந்தான். இயேசுவுக்கு எதிராக ஓடி வந்தான் என்று சொல்லப்பட்ட மனிதர்களினுடைய கொஞ்சம் அந்த வார்த்தைகளெல்லாம் கவனிச்சு பாருங்க. பிசாசுகள் பிடித்திருந்தவன், நெடுநாளாய் பிசாசுன்னு இல்லை, பிசாசுகள் அப்படின்னு இருக்கு, ட்ரெஸ்ஸே கிடையாது, நிர்வாணம், வஸ்திரம் தெரியாதவன், வீட்டில் தங்காதவன், பிரேத கல்லறைகளிலே தங்கியிருந்தவன், இயேசுவுக்கு எதிர்கொண்டு அவன் ஓடி வந்ததா தான் வேதம் சொல்ல, எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டு கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோடு சொன்னான். கவனிங்க, பிசாசு வந்து ஆண்டவராக இயேசுவின் இடத்துல உரத்த சத்தத்தோடு, தயவு செய்து எங்களை வேதனைப்படுத்தாதீங்க, உங்களுக்கும் எனக்கும் என்ன? நீங்கள் இந்த வசனங்களை கீழே அப்படியே வாசித்து பார்க்கும்போது அவைகளுக்கு ஒரு காரியம் தெரியுது. என்ன அப்படின்னா, அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டதினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகுகாலமாய் அவனை பிடித்திருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும்
கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசானவனால் வனாந்தரத்திற்கு துரத்தப்படுவான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த சூழ்நிலையெல்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கிறது என்று. வீட்டிலேயே இருக்க முடியாதுங்க. சரி, வீட்டில் தான் இருக்க முடியாது, எங்கேயாவது போய் சைலண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா சைலண்ட்டாகவும் இருக்க முடியாது. ஏன்னா அவனை என்னெல்லாம் பண்ணி பார்த்தாங்களாம், சங்கிலியினால் விலங்குகளினால் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டு கூட கட்டி போட்டு சங்கிலி சுற்றி ஒரே இடத்துல வைக்கலான்னு கூட பார்த்துக்காங்க. வீட்டிலனாலும் பரவாயில்ல, அது பிரேத கல்லறையாவது இருக்கட்டும். ஆனால் அங்கேயும் என்ன பண்ண முடியல, அவனால் முடியாது. காரணம் என்னவென்றால் பிசாசினால் வனாந்தரத்திற்கு துரத்தப்படுவான். எங்கேயுமே அவனால் இருக்க முடியாது. மோசமான ஒரு சூழ்நிலை. அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு இப்போ பேச ஆரம்பிக்குது. இயேசு அவனை நோக்கி, உன் பெயர் என்னவென்று அவனிடத்தில் கேட்டபொழுது அதற்கு லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியினால் அந்த பெயரை சொன்னானாம். லேகியோன் என்று சொல்லும்போது அநேகர். அப்போ லேகியோன் என்று சொல்லும்போது அடுத்த சில வியாக்கியானங்களும் உண்டு. தேவ தூதர்களை குறித்தும் சொல்லப்படுகிறது. மாத்திரமல்ல, பலனுள்ளவர்கள், அநேக பலனுள்ளவர்கள், அப்படிதான் சொல்லணும். 31வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அதுங்களே சொல்லுது, தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. பிசாசுக்கு எங்க போகிறதுக்கு மனம் இல்லை, பாதாளத்துக்கு எங்களை அனுப்பிடாதீங்க அப்படின்னு. எல்லாம் யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்து இதை குறித்து சற்று கொஞ்சம் ஆழமாக நம்ம தியானிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு காண்பித்த, சீஷர்களோடு கூட இருந்து அவர்களை பலப்படுத்தின, சீஷர்கள் அவருடைய தரிசனத்தை இயேசுவுக்கு பின்பு எப்படியாகிலும் அவர்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு பிரதான நோக்கத்தோடு, தரிசனத்தோடு சீஷர்களோடு கூட இயேசு இருந்து, இயேசுவும் அவர்களும் இயேசுவோடு கூட இருந்து நடைபெறுகிற காரியங்களெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காற்றும் கடலுக்கும் காற்றுக்கும் கடலுக்கும், இந்த வார்த்தை எப்படி இருக்கு? 25வது வசனத்தில் காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார் என்று அவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த இடத்துல பிசாசுகள், அநேக லேகியோன் பிசாசுகள் இயேசுவின் இடத்துல வந்து கூக்குரலிட்டு சத்தத்தோடு அந்த மனிதன் மூலமாய் பேசுகிறது. தயவு செய்து எங்களை பாதாளத்துக்கு போகும்படி கட்டளையிடாதீங்க அப்படின்னு கேட்குது. அல்லேலூயா. இயேசு பாருங்க, சரி, அடுத்தடுத்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அவ்விடத்தில் அநேக பன்றிகள் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று இயேசுவை அவைகள் கேட்டுக்கொண்டன. அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். அல்லேலூயா. இதெல்லாம் அந்த சீஷர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக இந்த எழுப்புதல் கூட்டத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை நம்மோடு கூட பேசுகிறார்? நீங்களும் நானும் சீஷர்களை போல இன்றைக்கு இருக்கிறோம். சில நேரத்தில் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய வல்லமையை பார்த்து, அவரால் செய்யப்படுகிற மகத்துவமான கிரியைகளை பார்த்து ஆச்சரியப்படுகிறவர்களாய் மாத்திரமல்ல, அவருடைய தரிசனத்தை, அவர் நமக்கென்று வைத்திருக்கிற நம்முடைய தரிசனத்தை, அவர் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட போகிற தரிசனத்தை எந்த பயமும் இல்லாமல், கலக்கமும் இல்லாமல், தைரியத்தோடு அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற திடமனதின் ஆவியோடு, விசுவாசத்தோடு நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்பதற்காக. அடுத்து நடந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும். அந்த பன்றிகளுக்குள்ளாக போகும்படி அந்த பிசாசுகளுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்த உடனே வேதம் சொல்லுகிறது, அந்த பன்றிகள் கூட்டத்துக்குள்ள அந்த பிசாசுகள்லாம் போயிருச்சான். அந்த பன்றிகள் எல்லாம் உயர்ந்த மேட்டின் மேல் ஏறி கடலிலே பாய்ந்து அமிழ்ந்தது, மாண்டது என்று 33வது வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த ஆண்டில் பிசாசுகளை துரத்த போகிறோம். தேவனுடைய வல்லமையினால், அதிகாரத்தினாலே நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிற எல்லா சத்துருவின் வல்லமைகளை ஆண்டவர் நம்முடைய பாதத்திற்கு கீழ் கொண்டு வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த வசனமானது யாரோ ஒருவருடைய இருதயத்தை பலப்படுத்தும்படி ஏவுகிறதாய் அல்லது பலப்படுத்தும்படி வெளிப்படுகிறதாய் இருக்குமானால், இன்னைக்கு நான் சொல்றேன், நிச்சயமா இந்த ஆண்டில் இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும், இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய விசுவாசமும் என்னுடைய விசுவாசமும் பலப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என் மேலே பெரிய சுமை இருக்குதுன்னு சொல்கிறீங்களா?
ஆண்டவர் என் இடத்துல பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்றீங்களா? நம்முடைய இருதயம் கலங்கவோ பயப்படவோ வேண்டாம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு முன் செல்லுகிறவராய் இருக்கிறார், உங்களோடு கூட வருகிறவராய் இருக்கிறார். நீங்கள் கலங்கவோ பயப்படவோ வேண்டாம். கர்த்தருக்கு நன்றி மாத்திரம் சொல்லுவோம். இதிலும் பெரிதானவைகளை காண கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. யாவரும் இருக்கிற இடங்களில் ஒரு விசை கண்களை மூடி தேவ ஆவியானவர் நம்மை நடத்தும்படி பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களில் நாம் நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் பேசப்பட்ட இந்த வார்த்தையின்படி அநேக கலக்கம், பயம், பாரம், என்னால் இதை செய்ய முடியுமா, அல்லது ஆண்டவர் கொடுத்த இந்த பொறுப்பை சுமப்பதற்கு நான் தகுதியுள்ளவனா, அதற்கு நான் பாத்திரவானா? மோசே நினைச்சிருக்கலாம், எவ்வளோ பேர் இருக்காங்களே படிச்சவங்கெல்லாம், என்னைய ஆண்டவர் தெரிந்து கொள்ள வேண்டும். Jesus. Hallelujah, 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 hallelujah. ஒருவேளை கர்த்தருடைய தாசனாகிய மோசே அந்த பயந்த இருதயத்தோடு இந்த தரிசனத்தை நான் சுமக்கிறேன்ப்பா, ஆண்டவரிடத்தில் கேட்டிருப்பான், ஆண்டவரே, உங்க சமூகம் என் கூட வரணும், உங்க கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததேயானால் இந்த தரிசனத்தை நான் சுமக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை கர்த்தருடைய தாசனாகிய மோசேவின் மூலமாய் பேசப்பட்ட அந்த வார்த்தை யோசுவாவுக்கு ஆண்டவரும் ஒரு வார்த்தை பேசிட்டா நல்லா இருக்குமே. இன்னைக்கு அநேகருடைய இருதயங்கள் அப்படிதான் இருக்கு. கர்த்தருடைய ஊழியர்கள் என்னை குறித்து தீர்க்க தரிசனமான காரியத்தை சொல்லுகிறார்கள். தேவ ஆவியானவருடைய பலத்தினால் ஏவப்பட்டு கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற சில வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார்கள். ஆகிலும் அந்த வார்த்தைகளை கர்த்தர் என்னோடு கூட நேரடியா பேசினா இன்னும் எனக்கு உற்சாகமாக இருக்குமே. வார்த்தைகள் உனக்குரியது, நீதான் இதை செய்ய வேண்டும். யோசுவாவை போல ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு வார்த்தையை பேசினா நல்லா இருக்குமே. யோசுவா 1வது அதிகாரத்தில் 5 வசனங்களை வாசித்து பாருங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசே எதை யோசுவாவின் இடத்துல பேசினானோ அதே வார்த்தைகளை கர்த்தரே யோசுவாவோடு கூட பேசுவார். நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நீ பயப்படாதே, நீ கலங்காதே, திடமனதாய் இரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு இந்த வசனங்களின் மூலமாய் உங்களோடு கூட என்னோடு கூட அதிகமாய் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீ பயப்படாதே, திடமனதாயிரு, கலங்காதே, உன் காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். கர்த்தர் உன்னை கொண்டு, உங்களை கொண்டு சுதந்தரிக்க வேண்டிய இடங்கள் உண்டு, சுதந்தரிக்க வேண்டிய ஆத்துமாக்கள் உண்டு, சுதந்தரிக்க வேண்டிய தேசம் உண்டு. சென்னை பட்டணத்தை, இந்த வட சென்னை பகுதியை சுதந்தரிக்கும்படி கர்த்தர் உங்களையும் என்னையும் தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க எந்தெந்த இடத்துல இருக்கிறீர்களோ அந்த இடத்தை நீங்கள் தான் சுதந்தரிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. சந்தேகப்படாம, எவ்வளவும் சந்தேகப்படாம, விசுவாசத்துல பலனடைந்தவர்களாய் முன்னேறி செல்ல, ஆண்டவரே, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. முன்னேறி செல்லுகிறதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விசை கூட இந்த கவியை மாத்திரம் பாடி முடிக்கலாமா? எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டாலும், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுதியாக இருந்தாலும் நான் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து போவதில்லை. தகப்பன் என்னை தாங்குவார், எனக்கு முன் செல்லுவார், அவர் என்னோடு கூட வருகிறவர். ஹல்லேலூயா. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சொல்லுவோம், சோர்ந்து போவதில்லை,
கத்தர் நம்மை, கத்தர் என்னை தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர்ந்து செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் 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 நீரே. தகப்பனே தந்தையே, 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 தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த இரண்டாம் நாளில், இந்த இரண்டாவது மாலை கூட்டத்தில் நாங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், எங்களுடைய பிரயாணம் இன்னும் வெகு தூரம் ஆகிலும் நாங்கள் சோர்ந்து போய் விடாதபடிக்கு, சூறை செடிக்குள்ள போய் படுத்து விடாதபடிக்கு ஆண்டவரே, அவ்வப்பொழுது வானத்திலிருந்து தூதனை அனுப்பி தழலினால் சுடப்பட்ட ஒரு அடை, தேவ தூதனுடைய கரங்களிலே ஆகாரம், இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே வேத வசனம், வார்த்தை. நாங்கள் பலப்படுத்தப்பட்டு இரவும் பகலுமாய் தேவனுடைய பர்வதம் வரைக்கும் இந்த ஆண்டு முழுவதும் நடந்து வர எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களுக்கு முன் செல்லுங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவனுடைய கரம், தேவனுடைய வழி நடத்துதல், ஆவியானவருடைய ஆளுகை ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக கடந்து போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா இடங்களிலும் இருந்து என்னோடு கூட இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த அந்த வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் மனதார நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இருதயத்தில் இருக்கிற எல்லா கலக்கங்கள், பாரங்கள், சோர்வுகள், அங்கலாய்ப்புகள், பயம், திகழ் எல்லாவற்றையும் இருதயத்திலிருந்து எடுத்து போடுங்கப்பா. காரியங்கள் எவ்வளவு மோசமானதா இருந்தாலும் சரி, கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார், எங்களுக்கு முன் செல்லுகிறார், எங்களை நடத்துகிறவர், எங்களை கைவிடாதவர், எங்களுடைய கேடகம். ஹல்லேலூயா, மைட்டி லார்ட். இந்த வார்த்தைகளை எங்கள் இருதயத்தில் நாங்கள் பதித்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இன்னும் ஒரு விசை, பலவிதமான உபத்திரவங்களிலே, பிசாசின் போராட்டங்களினாலே ஆண்டவரே, வியாதியிலும் பலவீனங்களிலும் ஆண்டவரே, வனாந்தரங்களிலும் கல்லறைகளிலும் அலைக்கழிக்கப்பட்டுகிற பலவிதமான பிசாசின் தந்தரங்களிலும் இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய வல்லமை பிரவாகித்து இறங்கி வருவதாக, தடைகளை உடைக்கிற தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதாக, பிசாசுகளின் கிரியைகளை ஆண்டவரே அழிக்கும்படி வெளிப்பட்ட தேவனுடைய வல்லமை இன்னும் ஒரு விசை ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாய், ஒவ்வொரு சரீரங்களுக்குள்ளாய் இறங்கி வருவதாக என்று ஜெபிக்கிறேன். எல்லா வியாதிகள் வெளியேறுவதாக, எல்லா பிசாசின் போராட்டங்கள் வெளியேறுவதாக, தேவனுடைய வல்லமையினால் வியாதிகள் சுகமாக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் எல்லா பிசாசுகள் கட்டப்பட்டு போகட்டும். சொல்லப்பட்டபடி பாதாளத்திற்கு சிறைப்பட்டு போகட்டும். என் ஜனங்களை கர்த்தர் விடுவிக்கும்படி, தேவனுடைய ஜனங்களை கர்த்தர் விடுவிக்கும்படி, அவர் தம்முடைய சுதந்திரத்தை விடுவிப்பாராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தாழ்மையோடு, அர்ப்பணிப்போடு இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிற நாங்கள் உடைய திருவள சித்தத்தை மாத்திரம் செய்ய, கர்த்தரை மாத்திரம் எங்களுக்கு முன்பாக நாங்கள் வைத்திருக்க எங்களுக்கும் கிருபை தாரும். கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இரண்டாவது நாள் கூட்டத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் எல்லா தேவ பிள்ளைகளோடும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும் வரை நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தினுடைய ஒரே ஒரு சிறப்பு கூட்டத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன்.